தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்துல பிசிக்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லைவ்ல யாராவது இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. சரியா? விசிபிள் சார். தேங்க்யூ தர்ஷினி. ஃபைன். ஓகே. ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜில இருந்து பார்க்கணும். ஐ ஹோப் தட் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஐ மீன் இன்னைக்கே இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றேன். ஓகே. A liquid stays together because of attraction between molecules. ஓகே. ஒரு லிக்யூட் ஏன் ஒண்ணா இருக்கு அப்படின்னு கேட்டா, லிக்யூட் ஏன் லிக்யூடா இருக்கு அப்படின்னு கேட்டா, மாலிகுல்ஸ்லாம் ஒரு அட்ராக்ஷனால நெருக்கமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அது லிக்யூடா இருக்கு. சப்போஸ் நெருக்கம் கம்மியா இருந்துச்சுன்னா, அட்ராக்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா, இட் எக்ஸிஸ்ட் இன் அ கேசியஸ். அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப வெரி டைட்லி ஃபிம்மா இருந்துச்சுன்னா, அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்? சாலிட்னு சொல்லுவோம். ஸோ ஓரளவுக்கு அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அது லிக்யூடா இருக்கு இல்லையா? சரி. கன்சிடர் எ மாலிக்யூல் வெல் இன்சைட் எ லிக்யூட். சரி. ஒரு லிக்யூடுக்கும் உள்ளார இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலை நம்ம எடுத்துக்கிறோம். The intermolecular distances are such that it is attracted to all the surrounding molecules. So figure 9.14a பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இது ஃபுல்லாவே என்னதுன்னா லிக்யூட் தான். அதுல இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, இது ஒரு லிக்யூடா எடுத்துக்கிட்டா, இந்த லிக்யூடுக்கு சரௌண்டிங்ல இருக்கிற மத்த லிக்யூட்ஸ்லாம் ஈக்குவலா அட்ராக்ட் பண்ணும் ஆர் ரிப்பல் பண்ணும். பட் மோஸ்ட்லி வி ஆர் டாக்கிங் அபவுட் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ ஈக்குவலா எல்லா பக்கமும் அட்ராக்ஷன் இருக்கு. அப்படின்னா அந்த மாலிகுல் என்ன ஆகும்னா எந்த பக்கமும் நகராது, அங்கேயே இருக்கும். கரெக்டா? சரி. ஸோ பாருங்க. This attraction results in a negative potential energy of the molecule. So இந்த attractive forces எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய attractive forces என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கொடுக்குதுன்னு சொல்றாங்க அந்த மாலிகுலுக்கு, which depends on the number and distribution of molecules around the chosen one. ஸோ எந்த மாலிகுலை நான் சூஸ் பண்ணணும் அதை பொறுத்தும் எத்தனை மாலிகுல் அதை சுத்தி இருக்கு, அந்த மாலிகுல் எவ்வளவு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸை கொடுக்குது, இதெல்லாம் பொறுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் வேல்யூ அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் த ஆவரேஜ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஆல் த மாலிகுல்ஸ் இஸ் சேம். பட் எல்லா மாலிகுல்ஸ்க்கும் அந்த லிக்யூட்ல இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸ்க்கும் மொத்தமா ஆவரேஜ் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் சப்போர்ட்டட் பை த ஃபேக்ட் தட் டு டேக் ஏ collection of such molecules, the liquid, and to disperse them far away from each other in order to evaporate or vaporize. ஸோ வேப்பரைஸ் பண்ணாம எவாபரேட் பண்ணாம ஜஸ்ட் அந்த மாலிகுல்ஸ் மட்டும் ரொம்ப எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தூரக்க தள்ளி வைங்க. The heat of evaporation required is quite large. கண்டிப்பா அந்த மாலிகுல்ஸை இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப தூரக்க தள்ளுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா என்ன தேவை? எவாபரேட் பண்றதுக்கு எனர்ஜி தேவை இல்லையா? ஹீட் எனர்ஜி. நான் ஹீட் பண்ணாதான் அது ஆகும், எவாபரேட் ஆகும். It needs the heat of evaporation required is quite large. For water it is the order of 40 kilojoule per mole. So ஒரு மோல் வாட்டரை ஹீட் பண்றதுக்கு எனக்கு 40 கிலோஜூல் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாலிகுலோடைய டயக்ராம் உங்களுக்கு புரியுது இல்ல? அடுத்தது பி டயக்ராம், சி டயக்ராம்லாம் எங்க இருக்கு? இது மாலிகுல் பிட்வீன் ஒரு என்டையர் மாலிகுல்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய, ஐ மீன் ஒரு லிக்யூட் இருக்கு, அந்த லிக்யூட்ல நடுவுல இருக்கிற ஏதோ ஒரு மாலிகுல் எடுத்துட்டு அதை சரௌண்டிங்ல எத்தனை மாலிகுல்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணுது, ஈக்குவலா எல்லா பக்கமும் இருந்துச்சுன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி நெகட்டிவ் ஆகுது, இதெல்லாம் சொன்னாங்க. பி டயக்ராம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் பினாமினன். சர்ஃபேஸ்ல ஒரு மாலிகுல் இருக்குன்னா அதுக்கு அட்ராக்ஷன் ஈக்குவலா இருக்குமானா இருக்காது. சர்ஃபேஸ்க்கு மேல என்ன இருக்கும்? அட்மாஸ்பரிக் பிரஷர் இருக்கும் இல்லையா? மேல இருக்கக்கூடியது கேஸ் மாலிகுல்ஸ். அங்க அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியா இருக்கலாம் அல்லது அதிகமாகவும் இருக்கலாம். இன்கேஸ் இது ஹைலி வாலடைல் சப்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். லெஸ் வாலடைல் சப்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். ஹோப் யூ நோ வாட் இஸ் மீன் பை வாலடைல் இல்லையா? வாலடைல்னா எளிதில் ஆவியாகக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்போ இங்க இருக்கக்கூடிய மாலிகுல் ஈஸியா வேப்பரைஸ் ஆகிறதா இருந்தா அப்ப ஏர் மாலிகுல்ஸ்க்கு அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், அது சீக்கிரமா மேல போயிடும். மீன்ஸ் வேப்பர் ஆயிடும். ஓகே. இன்கேஸ் அது நான் வாலடைல் லிக்யூடா இருந்துச்சுன்னா, நான் வாலடைல் மாலிகுலா இருந்துச்சுன்னா அப்ப சீக்கிரமா வேப்பர் ஆகாது. அங்க இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை விட கீழே இருக்கிற லிக்யூட் மாலிகுல்ஸ்க்கு நடுவுல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஸ்டில் இட் எக்ஸிஸ்ட் இன் சர்ஃபேஸ். அது சர்ஃபேஸ்லயே இருக்கும், ஆனாலும் என்ன ஆகாதுன்னா வேப்பர் ஆகாம தடுக்கப்படும். ஸோ அட்ராக்ஷன் ஈக்குவலா இருக்காது. எதுல அட்ராக்ஷன் ஈக்குவலா இருக்காது? சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு அட்ராக்ஷன் எப்பயுமே ஈக்குவலா இருக்காது, எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்காது. இந்த விஷயம் புரியுதா? ஓகே, just a minute.
ஓகே. ஜஸ்ட் ஒரு ரிப்ளை பண்ணலான்னு தோணுச்சு. லைவ்ல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் ரிப்ளை அண்ட் பீயிங் இன் லைவ். Let us consider a molecule near the surface. Figure 9.14b. So surface க்கு nearer ஒரு molecule எடுத்துக்கிறேன். Only lower half side of it surrounded by liquid molecules. So அதனுடைய lower partல மட்டும்தான் என்ன இருக்கும்? இப்போ இந்த இடத்துல ஒரு molecule எடுத்துக்கிட்டா அதுக்கு கீழே மட்டும்தான் என்ன இருக்கும்? liquid molecules இருக்கும். மேல air molecules இருக்கும். சரி. There is some negative potential energy due to this, but obviously it is less than that of a molecule in bulk. So molecule bulk-ஆ இருக்கும்போது இருக்கிறத விட நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வேல்யூ இங்க கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. The only fully inside. Okay, that is the one fully inside. ஒரு மாலிக்யூல் ஃபுல்லாவே உள்ளார இருந்துச்சுன்னா அப்ப அங்க எவ்வளவு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குமோ அதை விட இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்க்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கம்மியா தான் இருக்கும். அப்ராக்சிமேட்லி இட் இஸ் half of the latter. So உள்ளார இருக்கிற மாலிக்யூலை விட இது half of the molecule கூட சொல்லலாம். Thus, molecule on a liquid surface have some extra energy in comparison to molecules in the interior. அப்போ மாலிக்யூல்ஸ் ஆன் ஏ லிக்விட் சர்ஃபேஸ், ஒரு லிக்விட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூலுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? இன்டீரியர்ல இருக்கிற மாலிக்யூல்ஸை கம்பேர் பண்ணும்போது. A liquid thus tends to have the least surface area which external conditions permit. So என்ன சொல்லலாம்னு பாருங்க. A liquid thus tend to have the least surface area. எந்த ஒரு மாலிக்யூலுக்கு least surface area இருக்கோ which external conditions permit. அது external condition permit பண்ணும். Increasing surface area requires energy. So surface area அதிகமாகணும்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். Most surface phenomenon can be understood in terms of this fact. So இந்த fact பேஸ் பண்ணி தான் நிறைய surface phenomenon நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Fine. What is the energy required for having a molecule at the surface? Okay, ஒரு மாலிக்யூல் சர்ஃபேஸ்ல இருக்கணும்னா இன்டீரியர்ல இருக்கிற ஒரு மாலிக்யூல் சர்ஃபேஸ்க்கு போகணும் அல்லது சர்ஃபேஸ்ல ஒரு மாலிக்யூல் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? As mentioned above, roughly it is half of the energy required to remove it entirely from the liquid. That is half of the heat of vaporization. So heat of evaporation எவ்வளவு இருக்கோ, heat of evaporation எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. Finally, what is the surface? Sorry, what is a surface? Surface na enna? Since a liquid consists of molecules moving about, there cannot be a perfectly sharp surface. So liquid க்கு எக்ஸாக்ட்டா இதுதான் ஷார்ப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு இமேஜினரி லேயர். அந்த லேயருக்கு மேல லிக்விட் ஃபேஸ் இல்லாம கேஸ் ஃபேஸ் இருக்கும். The density of the liquid molecules drops rapidly to 0 around z is equal to 0 as we move along the direction indicated figure 9.14c. So இந்த டைரக்ஷன்ல z என்ற பாயிண்ட்ல டென்சிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கு. அப்படி 0வா இருந்துச்சுன்னா அங்க லிக்விட் மாலிக்யூல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இட்ஸ் a gaseous phase. So அப்ப இதுக்கு கீழே வரைக்கும் நம்மளுக்கு லிக்விட் ஃபேஸ் இருக்குன்னு அர்த்தம். In distance of the order of a few molecular sizes. Okay. ஸோ இது இவ்வளோ ஹைட்ல இருக்குமா அப்படின்னா அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூ மாலிகுலர் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. மாலிகுலுடைய சைஸ்ல இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஃபைன். சர்ஃபேஸ் எனர்ஜி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜினா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன? As we have discussed that an extra energy is associated with the surface of liquids. The creation of more surface, spreading of surface, keeping other things like volume fixed, record here. Okay. So என்ன சொல்றாங்கன்னா creation of more surface. Surface ரொம்ப அதிகமாக்கணும். Surface அதிகமாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? Surface பரப்பணும். Spreading a surface. Keeping other things like volume fixed. Volume நம்ம fix பண்ணிக்கணும். Records here horizontal liquid film ending in a bar free to slide over parallel guides. ஓகே, ஒரு பேரலல் கைட்ல ஹரிசாண்டலா லிக்விட்ஸை எல்லா இடத்துலையும் பரப்புறேன். ஓகேவா? அப்படி பரப்பும் போது சர்ஃபேஸ் என்னாகும்? அதிகமாகும். ஸோ A 9.15A stretching a film. A film in equilibrium. Okay. B the film stretched an extra distance. ஸோ எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸை Dன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, L சேமா தான் இருக்கு, பட் டிஸ்டன்ஸ் மட்டும் மாறுது. Suppose that we move the bar by a small distance d as shown. Since the area of the surface increases, the system now has more energy. This means that some work has been done against an internal force. அப்ப இன்டர்னல் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? அதிகமாகுது.
let this internal force be F. ஸோ இந்த இன்டர்னல் ஃபோர்ஸால ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு. இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா Fன்னு எடுத்துக்கிறோம். The work done by the applied force is F into D which is equal to FD. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா D டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ணோம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோனா F இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா F ஃபோர்ஸ் இருக்கு. இங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணோம்னா D டிஸ்டன்ஸ்க்கு. அப்ப F into D தான் நம்ம ஒர்க் சொல்லுவோம். ஓகே. The work is done by the applied forces F into D or FD from conservation of energy. This is stored as additional energy in the film. So conservation of energy நம்மளுக்கு தெரியும் energy can neither be created nor be destroyed. அப்ப அது மூலமா energy எப்பயுமே கன்சர்வ்டா இருக்கும் இல்லையா? அது மூலமா நம்ம என்ன சொல்லலாம்னா இங்க ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு, ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும். அந்த எனர்ஜி இங்க என்னவா மாறுதுன்னா அந்த ஃபில்ம்ல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. If the surface energy of the film is S per unit area. ஸோ ஒரு யூனிட் ஏரியாவில் அங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எனர்ஜியை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். த எக்ஸ்ட்ரா ஏரியா இஸ் 2 into DL. ஸோ எக்ஸ்ட்ரா ஏரியா எவ்வளோ கவர் ஆயிருக்கும் அப்படின்னா 2 into DL கவர் ஆயிருக்கும். A film has 2 sides and the liquid in between. So there are 2 surfaces and the extra energies. ஸோ ஒரு ஃபில்முக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் சர்ஃபேசஸ் இருக்கும் இல்லையா, ரெண்டு சைடு இருக்கும், 2 sides. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா 2 சர்ஃபேசஸ்னு கன்சிடர் பண்ணி S into 2 DL which is equal to FD. இந்த ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சர்ஃபேஸ் into 2 DL க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றோம். ஓகே. ஆர் S is equal to FD by 2DL. ஓகேவா? சரி, கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். F by 2DL அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் நம்ம என்னவா எழுதிருக்கோம் அப்படின்னா DD கேன்சல் பண்ணிட்டு F by 2L அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகே, லென்த் அது 2L. This quantity S is the magnitude of surface tension. So surface tension உடைய magnitude தான் இந்த S ன்றது இங்க இதுக்கு அப்புறம் சொல்லிருக்காங்க. It is equal to the surface energy per unit area of the liquid interface and is equal to the force per unit length exerted by the fluid on the movable bar. So ஒரு movable barல ஒரு fluidல எவ்வளோ force act ஆகுது, per unit lengthல எவ்வளோ force act ஆகுது அப்படின்றதும் S தான். அதே மாதிரி it is equal to the surface energy per unit area of the liquid interface. ஸோ ஒரு லிக்யூட் இன்டர்ஃபேஸ்ல லிக்யூடும் மேல இருக்கக்கூடிய கேஸ் ஃபேஸும் எங்க மீட் பண்ணுதோ அந்த இன்டர்ஃபேஸ்ல ஒரு லிக்யூடைய பர் யூனிட் ஏரியாவில் ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளவு சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்குன்னு கேட்டாலும் நம்ம இந்த எஸ் தான் சொல்லணும். ஓகேவா? எஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனுடைய மேக்னிடியூடும் சர்ஃபேஸ் எனர்ஜியும் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், இது எல்லாமே ஒண்ணுதான் சொல்றோம். சரியா? Fine. So far we have talked about the surface of one liquid. So இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் பத்தி தான் பேசிட்டோம். More generally we need to consider fluid surface in contact with other fluids or solid surface. So ஒரு solid surface கூட இந்த liquid கான்டாக்ட் ஆகிருக்கு, அல்லது ஒரு liquid surface இன்னொரு liquid surface கூட கான்டாக்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் கெரோசின் வாட்டர், ஆயில் வாட்டர், இந்த மாதிரி இம்மிசிபிள் லிக்விட்ஸா இருக்கணும், நான் மிசிபிள் லிக்விட்ஸா இருக்கணும், மிசிபிள் லிக்விட்ஸா இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி. The surface energy in that case depends on the materials on both side of the surface. So இப்போ இந்த surface energy எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ரெண்டு லிக்விட் உடைய சர்ஃபேஸையுமே ரெண்டு பக்கமும் டிபெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? Material on both side of the surface. For example, if the molecules of the materials attract each other. Okay, ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் உடைய மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்னு அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. Surface energy is reduced while if they repel each other the surface energy is increased. So எப்ப சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியாகும், எப்ப சர்ஃபேஸ் எனர்ஜி அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு மாலிகுல்ஸ், அதாவது ரெண்டு மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய மாலிகுலும் இன்னொரு மெட்டீரியல் இருக்கிற மாலிகுலும் அட்ராக்ட் ஈச் அதர், ஒன்னோட ஒன்னு அட்ராக்ட் பண்ணிக்கிச்சுன்னா அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன ஆகும்னா கம்மியாகும். இன்கேஸ் ஒன்னு ரிப்பல் பண்ணுச்சுன்னா அப்போ அது சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. Thus, more appropriately, the surface energy is the energy of the interface between two materials and depends on both of them. So, ரெண்டு மெட்டீரியலுடைய சர்ஃபேஸ் ஃபினாமினன்ல, அதாவது ரெண்டு மெட்டீரியலுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு நடுவுல அட்ராக்ஷன் இருக்கா, ரிப்பல்ஷன் இருக்கா, இதை பொறுத்து தான் சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்க போகுது. ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் த எனர்ஜி ஆஃப் த இன்டர்ஃபேஸ்
இட் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது ஒரு கண்டெய்னர். இப்போ இது வரைக்கும் என்ன இருக்குன்னா, ஓகே, ஆயில் இருக்கு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா வாட்டர் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நான் டாட்ல ஒன்றும் ஸ்லாஷ்ல ஒன்றும் ஹைஃபன்ல ஒன்றும் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இது ஆயிலு, இது வாட்டரு இல்ல H2O. சரி, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பவுண்டரி, ஆயிலுடைய டவுன் சர்ஃபேஸ், அப்புறம் லிக்விடுடைய அப்பர் சர்ஃபேஸ், இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம்? இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மெட்டீரியல்ஸ். இந்த ரெண்டு மெட்டீரியலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் இதுதான். இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகூல்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ட் பண்ணிக்கிச்சுன்னா அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியாகும். இன்கேஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் பண்ணுச்சுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சு தானே அது? இஃப் த மாலிகூல்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், சர்ஃபேஸ் எனர்ஜி ரெடியூசஸ். சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியாகும் அட்ராக்ட் ஆச்சுன்னா. ரிப்பல் பண்ணுச்சுன்னா அதிகமாகும். ஃபைன். இதுக்கப்புறம் we make the following observations from the above. So first one, surface tension is a force per unit length or surface energy per unit area. So surface tension நாலும் surface energy per unit area அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளவு surface energy இருக்கோ அதுதான் நம்ம surface tension சொல்ல போறோம். ஓகேவா? surface tension is a force per unit length or surface energy per unit area acting in the plane of the interface. So ஒரு இன்டர்ஃபேஸ் உடைய பிளேன்ல தான் அது ஆக்ட் ஆக போகுது. between the plane of the liquid, ரெண்டு லிக்விடுடைய பிளேனுக்கும் நடுவுல இருக்கிற இன்டர்ஃபேஸ் பிளேன்ல அது ஆக்ட் ஆகுது. and any other substances, it also is the extra energy. என்ன கிராமர் இது? சரி, it's also the extra energy that the molecule at the interface have as compared to molecules in the interior. ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி இங்க இருக்கு. ஏன் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்குன்னு சொல்லணும்னா, we know that இன்டீரியர்ல இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருக்கும். ஆனா சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு எனர்ஜி லெஸ்ஸர் நெகட்டிவ், கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரே அட்ராக்ஷன் ஒரு பக்கம் தான் இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்காது. இன்டீரியர் இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு எல்லா பக்கமும் அட்ராக்ஷன்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால ஒன்னு ஒன்னு ரிப்பல் பண்ணிக்கும். சாரி, ஒன்னு ஒன்னு அட்ராக்ட் பண்ணிக்கும். தே கேன்சல் ஈச் அதர். சரி, அப்போ இன்டீரியர் மாலிகூல்ஸ் உடைய எனர்ஜியை விட சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு எனர்ஜி எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். இது ஓகே தானே? சரி. இட் ஆல்சோ இஸ் த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தட் த மாலிகூல் அட் த இன்டர்ஃபேஸ் ஹேவ் கம்பேர்டு டு மாலிகூல்ஸ் இன் த இன்டீரியர். இன்டீரியர்ல இருக்கிற மாலிகூல்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு எனர்ஜி அதிகமா இருக்கும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும். ஓகே, இது எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷனோட டாபிக்ல கொடுத்துருக்காங்க. சம்திங் சார் செகண்ட் பேராகிராஃப்ல 6th லைன் புரியல சார். ஓகே, ஜஸ்ட் a minute. இந்த இதுல செகண்ட் பேராகிராஃப் 1 2 3 4 5 6 the line is in equilibriumனு கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 அந்த லைன் நீங்க முடிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க எந்த பேராகிராஃப்ல சொல்றீங்கன்னு தெரியல. பட் இதுதான் செகண்ட் பேராகிராஃப். இன்னும் நான் நடத்தவே இல்லை. இதுல 6th லைன் புரியலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் படிச்சு சொல்றேன். இன்கேஸ் நீங்க படிச்சு சொன்னாதான் சார் புரியல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? Second one, at any point on the interface beside the boundary. So பவுண்டரியை தவிர்த்து வேற எந்த ஒரு இன்டர்ஃபேஸ்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும் we can draw a line and imagine equal and opposite surface tension forces yes per unit length of the line acting perpendicular to the line in the plane of the interface. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் என்ன பிளேன்ல இருக்கோ அதுக்கு பர்பண்டிகுலரா என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மேல இருக்கிற லிக்விட் கீழேயும், கீழே லிக்விட் மேலேயும் ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா? ஆப்போசிட் சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம இமேஜின் தான் பண்ண முடியும். த லைன் இஸ் இன் ஈக்லிபிரியம். அந்த லைன் எப்படி இருக்கும்னா ஈக்லிபிரியமா இருக்கும். ஐ மீன் இப்போ ரெண்டு லிக்விட் இருக்கு. சரி, இதுதான் உங்களுக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இதை சொல்றேன். சர்ஃபேஸ் ஃபினாமினன் இதுல இப்படியும் இருக்கும்.
ஓகே. இப்ப இந்த சர்ஃபேஸ்ல ஃபிகர் 9.15 கீழ. ஓகே. ஓகே. I'll tell you. Sure. Just a minute. ம். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க லைன் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டூ த லைன். ஸோ இது இன்டர்ஃபேஸ் லைன். இந்த இன்டர்ஃபேஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் சர்ஃபேஸ் டென்ஷன அப்வர்டா குடுத்துட்டு இருக்கும். மேல இருக்கிற மாலிக்யூல் சர்ஃபேஸ் டென்ஷன கீழ் நோக்கி குடுத்துட்டு இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, ஈக்விலிபிரியம் டூ ஒன் அனதர்ன்னு சொல்றாங்க. அதாவது மேல இருந்து எவ்வளோ தூரம் கீழ் நோக்கி அழுத்துதோ, அதே அளவுக்கு கீழ இருந்து மேல் நோக்கி அழுத்தும். அதனால 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆகி ஈக்விலிபிரியம்ல இருக்கும். ஓகேவா? இததான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. The line is in equilibrium அப்படின்றதுல. To be more specific, imagine a line of atoms or molecules at the surface. ஸோ சர்ஃபேஸ்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பார்க்கணும்னா, ஒரு ஆட்டமும் ஒரு மாலிக்யூலுக்கும் ஒரு லைன் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. சரி. ஸோ தர்ஷினி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வரேன். இது எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? சர்ஃபேஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரி. 1, 2, 3, 4, 5, 6. Let this internal force F, the work done by the applied force is F into D. So work done க்கு formula W is equal to work க்கு formula சொல்லுங்க. அப்படி சொன்னாலே ஈஸியா தெரியும்ல. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா D ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது டிஸ்டன்ஸ். இங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஒர்க் டன் நடந்திருக்குன்னா Fன்ற ஃபோர்ஸ் கொடுத்து ஒர்க் டன் நடந்திருக்கு. ஸோ F into D அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒர்க் டன்னு சொல்றோம். The work done by the applied force. நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸால அங்க எவ்வளோ வேலை நடந்துச்சு அப்படின்னா F into D அப்படின்ற அளவுக்கு வேலை நடந்துச்சு. From conservation of energy, this is stored as additional energy. So conservation of energy என்ற டாபிக் நம்மளுக்கு தெரியும். எனர்ஜி எப்பயுமே என்ன ஆகாதுன்னா மாறாது. அதனால இங்க நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அங்க ஒரு ஒர்க் டன் நடந்துச்சுன்னா அந்த ஒர்க் டன்னால ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜி எல்லாமே என்னவா மாறுதுன்னா இந்த ஃபில்முக்கு அடிஷனல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபைன். If the surface energy of the film S is S per unit area. So அந்த surface energy S ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு யூனிட் ஏரியாவில் the extra area is D2 into DL. ஓகே, எக்ஸ்ட்ரா ஏரியா எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறது D distance travel பண்ணிருக்குன்னு சொல்றோம். ஓகே, தென் லென்த் எவ்வளவுனா L. சர்ஃபேஸ் அப்படினாலே இது ஒரு ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க. அப்ப மேலேயும் சர்ஃபேஸ் இருக்கும், கீழேயும் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே தானே? ஸோ 2 into D அதுக்கப்புறம் L. நீங்க சர்ஃபேஸ் பினாமினன் சிலிண்டர்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2πr அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா. எக்ஸாம்பிள் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா πr சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. 2πr சொல்லுவோமா? 2πrன்றது பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். ஸோ பேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயரா? ஓகே, இது πr ஸ்கொயர்னா 2 பேஸ் ஏரியாவையும் சேர்த்தா 2 into πr ஸ்கொயர்னு சொல்லணும் இல்ல. அந்த மாதிரி தான் இங்க ஒரு D டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு D டிஸ்டன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே L பொறுத்து இருக்கிறதுனால 2 into D into L அப்படின்னு சொல்றோம். 2D into L அப்படின்னு சொல்றோம். S உடைய வேல்யூ. ஐ திங்க் நீங்க கேட்டது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்யூ. ஸ்ரீ நல்லா தான் இருக்கு. ஃபைன். The atoms to the left pull the line towards them. So atoms to the left. ஓகே, லெஃப்ட் சைடுல இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா புல் பண்ணுது. Pull the line towards them. Those to the right pull it towards them. So லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் அது பக்கமா இழுக்குது, ரைட்ல இருக்கிறதெல்லாம் அது பக்கமா இழுக்குது. ஓகே. This line of atoms is in equilibrium under tension. So ஒரு பர்టిక్యులர் டென்ஷன் இருக்கும்போது இங்க இந்த லைன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்னா ஈக்குலிபிரியமா இருக்குன்னு சொல்றாங்க. If the line really marks the end of the interface as in figure 9.14 B and B, A and B, there is only the force S per unit length acting to inverts. So அப்போ ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு மாலிகுல்ஸ்மே புல்லிங் ஈச் அதர், ஒன்னுக்கு ஒன்னு அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்னுக்கு ஒன்னு கேன்சல் ஆயிடும் ஈக்குலிபிரியம்ல. அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா ஒன்லி த ஃபோர்ஸ் எஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா?
எஸ்ன்றது சர்ஃபேஸ் டென்ஷன். அது மட்டும் தான் இருக்கும் ஒரு யூனிட் லென்த்லயும். ஸோ டேபிள் 9.3 gives the surface tension of various liquids. Different liquidsக்கு surface tension எவ்வளோன்றதை இங்க கொடுத்திருக்காங்க. The value of surface tension depends on temperature. Like viscosity, the surface tension of a liquid usually falls with temperature. So viscosity மாதிரி தான் surface tensionம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஹை விஸ்கஸ் லிக்விட் இருக்கு, கோல் தார் இல்ல ஏதாவது ஹனி மாதிரி. ஸோ விஸ்காசிட்டி அதிகமா இருக்கிற லிக்விட் கூட நம்ம ஹீட் பண்ணா அது என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப விஸ்காசிட்டி கம்மியாயிடும் இல்லையா? திக்கான லிக்விட கூட ஹீட் பண்ணா தின்னா மாறிடும். சரி, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் எ லிக்விட் யூஸ்வலி ஃபால்ஸ் வித் டெம்பரேச்சர். ஃபால்ஸ்னா டிக்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சரை அதிகமாக்குனா ஹீட் பண்ண சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஹாட் லிக்விடுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியா இருக்கும், கோல்டு லிக்விடுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமா இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ ஹீலியம், ஆக்சிஜன், எத்தனால், வாட்டர், மெர்க்குரி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை இல்ல. வாட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பாருங்க. 20 டிகிரி செல்சியஸ்ல சர்ஃபேஸ் டென்ஷனுடைய வேல்யூ 0.0727 நியூட்டன் per மீட்டர் அப்படின்னு இருக்கு. மெர்க்குரிக்கு எவ்வளோ அப்படின்னா 0.4355 நியூட்டன் per மீட்டர்னு இருக்கு. ஓகேவா? ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்க சர்ஃபேஸ் டென்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இதுக்கு அடுத்த ஒரு டாபிக் மெஷரிங் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனை மெஷர் பண்றோம். சரி, டிராப்ஸ் அண்ட் பபிள்ஸ், கேபிலரி ரைஸ், இன்னும் நிறைய பார்க்கணும்னு தோணுது. we try our best. எது வரைக்கும் முடிக்கலான்றதை யாராவது கமெண்ட்ல வேணா சொல்லுங்க. A fluid will stick to a solid surface if the surface energy between fluid and the solid is smaller than the sum of the surface energy between solid air and fluid air. So solidக்கும் ஏருக்கும் இருக்கிற சர்ஃபேஸ் எனர்ஜி விட ஃப்ளூயிடுக்கும் ஏருக்கும் இருக்கிற சர்ஃபேஸ் எனர்ஜி விட இங்க சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு நடுவுல அப்படின்னா the solid is ஓகே, ஃப்ளூயிடுக்கும் சாலிடுக்கும் நடுவுல அந்த மாதிரி ஒண்ணு ஸ்டிக் பண்றோம். A fluid will stick to a solid surface. ஓகே, ஒரு ஃப்ளூயிட் மேல சாலிட் சர்ஃபேஸை ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோம், ஒட்டுற மாதிரி வச்சிருக்கிறோம். ஓகே, if the surface energy between fluid and solid is smaller. So இந்த இடத்துல இந்த கீழே இருக்கிற லிக்விடுக்கும் மேல இருக்கிற சாலிடுக்கும் நடுவுல சர்ஃபேஸ் எனர்ஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கு. எதை விட ஸ்மாலா இருக்குன்னா யூஸ்வலாவே சாலிடுக்கும் ஏருக்கும் நடுவுல இருக்கிற சர்ஃபேஸ் எனர்ஜி விட ஃப்ளூயிடுக்கும் ஏருக்கும் இருக்கிற சர்ஃபேஸ் எனர்ஜி. பாருங்க, இந்த சாலிடுக்கு மேல இருக்கிற ஏர் கூட ஒரு சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி இந்த லிக்விடுடைய சர்ஃபேஸ்க்கும் மேல இருக்கிற ஏருக்கும் நடுவுல ஒரு சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கும் இல்லையா? இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி எல்லாம் விட இந்த சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இருக்கிற சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியா இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம இதை கன்சிடர் பண்ண போறோம். சரியா? ஃபைன். Now there is a attraction between the solid surface and the liquid. So அப்ப இந்த solid surfaceக்கும் லிக்விடுக்கும் நடுவுல கண்டிப்பா என்ன இருக்கும்னா அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It can be directly measured experimentally as schematically shown in figure 9.16. So figure 9.16ல schematicா நம்மளுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக ஒரு ஈஸியான டயகிராம் கொடுத்திருக்காங்க. பட் எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம இதை மெஷர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. A flat vertical glass plate below which a vessel of some liquid is kept. So ஒரு வெசல் இருக்கு, அந்த வெசல்ல சம் லிக்விட் இருக்கு, அந்த லிக்விடுடைய சர்ஃபேஸ்ல ஒரு ஃபிளாட்டான வெர்டிக்கல் கிளாஸை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இஸ் கெப்ட் ஃபார்ம்ஸ் ஒன் ஆர்ம் ஆஃப் த பேலன்ஸ். ஸோ ஒன் ஆர்ம் பேலன்ஸ்ல நம்ம இதை வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பேலன்ஸ் இருக்கு, அந்த பேலன்ஸுடைய ஒரு ஆர்ம்ல, அதாவது ஒரு சைட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதை ஹேங் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேவா? தொங்க விட்ட மாதிரி வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. The plate is balanced by weight on the other side. இந்த பிளேட்டை இன்னொரு பக்கம் வெயிட் வச்சு பேலன்ஸ் பண்றோம். அது உள்ளார போகாம இருக்கணும் இல்லையா? சரி, the plate is balanced by weight on the other side with its horizontal edge just over water. ஸோ எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய அந்த கிளாஸ் பிளேட்டுடைய ஹரிசாண்டல் எண்டு ஜஸ்ட் கரெக்டா வாட்டருடைய சர்ஃபேஸ்ல மட்டும் டச் பண்ணிட்டு இருக்கணும். உள்ளார போயிடக்கூடாது, டச்சே பண்ணாம மேல இருக்கக்கூடாது, காத்துல பறந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? சர்ஃபேஸை தொடுற மாதிரி இந்த பக்கம் வெயிட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வைக்கிறோம். The vessel is raised slightly till the liquid just touches the glass plate and pulls it down a little because of surface tension. என்ன சொல்றான்னு பாருங்க. The vessel is raised slightly till the liquid just touches the
கிளாஸ் பிளேட். அந்த கிளாஸ் பிளேட்டை டச் பண்ற அளவுக்கு நான் வெசில கொஞ்சமா உயர்த்தி அண்ட் புல்ஸ் இட் டவுன் எ லிட்டில் பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனால கொஞ்சமா மறுபடியும் கீழே இறக்குறேன். வெயிட் வெயிட்ஸ் ஆடட் ஆர் வெயிட்ஸ் ஆர் ஆடட் டில் த பிளேட் ஜஸ்ட் கிளியர்ஸ் வாட்டர். ஓகே, பிளேட்ல ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி பிளேட் ட்ரை ஆகணும். மேல் பகுதி ட்ரையா இருக்கணும். கீழே இருக்கிற பகுதி பிளேட்டுடைய கிளாஸ் பிளேட்டுடைய கீழ் பகுதி மட்டும் தான் வாட்டரை டச் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் வெயிட் எல்லாம். சரியா? இந்த டயக்ராம் உங்களுக்கு தெளிவா புரியுது தானே? சரி. Suppose the additional weight required is W. Then from equation 9.20, the discussion given there, the surface tension of the liquid air interface is. So liquid air க்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ், சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, SIA is equal to SLA, right? Okay. LA liquid air, அதுக்காக L-ம் A-வும் எழுதிருக்காங்க. SLA is equal to W by 2L, which is equal to mg by 2L. So இங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, W உடைய வேல்யூ mg அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மாஸ் தென் கிராவிட்டி இந்த ரெண்டுத்தையும் பொறுத்து தான் அங்க சப்ஸ்டன்ஸ் உடைய வெயிட் இருக்க போகுது. கரெக்டா? வெயிட் எப்பயுமே எதை பொறுத்து இருக்கும்? ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸை கிராவிட்டி கூட மல்டிபிள் பண்ணதுனால நம்மளுக்கு வெயிட் கிடைக்கும். சரி, ஸோ அதனால இங்க டபிள்யூக்கு பதிலாக mg எழுதியிருக்காங்க. by 2L அப்படியே தான் இருக்கு. Fine. Where m is the extra mass and L is the length of the plate edge. So plate edge உடைய length எவ்வளவோ அதை L ன்னு எழுதிருக்காங்க. The subscript LA emphasizes the fact that the liquid air interface tension is involved. So இந்த இடத்துல லிக்யூடுக்கும் ஏருக்கும் நடுவில் தான் இன்டர்ஃபேஸ், ஐ மீன் அந்த இன்டர்ஃபேஸ்ல தான் டென்ஷன் உருவாயிருக்கு, சர்ஃபேஸ் டென்ஷன். அதை மீன் பண்றதுக்காக இங்க SLA அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். I think 30 minutes gets over. So, shall we wind up or continue one more topic? Seventeen, 18. இன்னும் 2 pages complete இருக்கு. Okay, I'll continue this. Angle of contact. ஸோ இப்போ அந்த கிளாஸ் பிளேட்டோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து லிக்விடுடைய சர்ஃபேஸை டச் பண்ணும்போது அங்கே என்ன மாதிரி காண்டாக்ட் ஆகுது, அங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? The surface of liquid near the plane of contact with another medium is in general curved. ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு சர்ஃபேஸ், ஐ மீன் ஒரு லிக்விடுடைய சர்ஃபேஸ் இன்னொரு லிக்விட் கூட காண்டாக்ட் ஆகும்போது கண்டிப்பா அதனுடைய சர்ஃபேஸ்ல ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்னா கர்வ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டு சர்ஃபேஸ்மே தான் இன்டர்ஃபேஸ் சர்ஃபேஸ். கண்டினியூ சார். ஷோ தர்ஷினி. The angle between tangent to the liquid surface at the point of contact and a solid surface inside the liquid is termed as angle of contact. என்ன சொல்றாங்க? The angle between tangent to the liquid surface. liquid surfaceக்கு ஒரு tangent line வரைகிறோம். ஓகேவா? at the point of contact. எந்த ஒரு பாயிண்ட்ல ரெண்டும் டச் பண்ணுதோ அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு tangent line வரைகிறோம். And the solid surface inside the liquid is termed as angle of contact. So அந்த solid surface liquidக்குள்ளார இருக்குல்ல, inside the liquid எந்த இடத்துல ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்றோம், angle of contactனு சொல்றோம். ஓகே, angle of contact. It is denoted by theta. ஓகே, ஸோ இதை நம்ம தீட்டான்னு சொல்றோம், angle of contact இந்த இடத்த. It is different at interfaces of different pairs of liquids and solids. It is different at interfaces of different pairs of liquids and solids. ஸோ நான் எந்த மாதிரியான லிக்யூடை எடுத்துக்கிறேன், எந்த ரெண்டு லிக்யூட்ஸை எடுத்துக்க போறேன், எந்த ரெண்டு சாலிட்ஸையோ அல்லது லிக்யூடையும் சாலிடையும் எடுத்துக்க போறேன், இதெல்லாம் பொறுத்து எனக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் டேஞ்சன்ட்லாம் எல்லாமே ஆகும், மாறும்னு சொல்றாங்க. The value of theta determines whether a liquid will spread on the surface of a solid or it will form droplets on it. ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, தீட்டா, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், இந்த தீட்டா மூலியமா எனக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, whether a liquid will spread on the surface, அந்த சர்ஃபேஸ் முழுக்க, அதாவது சாலிட் சர்ஃபேஸ் முழுக்க அந்த லிக்விட் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கா, அல்லது it will form droplets on it, அது மேல ஒரு droplets தான்,
நீர் குமிழ்கள் மாதிரி சின்ன சின்ன துளிகளை தான் உருவாக்கி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபார்ம்ஸ் டிராப்லெட்ஸ் ஆன் லோட்டஸ் லீஃப் as shown in figure 9.17a. ஸோ ஃபிகர் 9.17a என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு லோட்டஸ் லீஃப் இருக்கு, தாமரை இலை. அந்த ஓகே, ஒரு பாட்டு தான் டக்குனு ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும். சரி, இங்க தாமரை பூவுக்குலாம் சொல்லல, தாமரை இலைக்கு தான் சொல்றாங்க. ஓகே, வாட்டர் ஃபார்ம்ஸ் டிராப்லெட்ஸ் ஆன் லோட்டஸ் லீஃப். ஸோ தாமரை இலை இருக்கு, அந்த தாமரை இலைக்கு மேல ஒரு நீர் குமிழ் இருக்கு, நீர் துளி இருக்கு. ஓகேவா, அது ரெண்டும் கண்டிப்பா ஒன்னோட ஒன்று ஒட்டாது. ஆனா அது எப்படி இருக்கும், எந்த ஷேப்ல இருக்கும்னு பார்க்குறோம். வாட்டர் ஃபார்ம்ஸ் டிராப்லெட்ஸ் ஆன் லோட்டஸ் லீஃப் as shown in figure 9.17a while spreads over a clean plastic plate as shown in figure 9.17b. ஸோ ஒரு வாட்டர் டிராப்பு லோட்டஸ் லீஃப் மேல இருந்தா அது எப்படி இருக்கும்னா, இதுதானே 9.17 இல்லையா? ஆமா, இதுதான். ஸோ அப்போ இங்க பாருங்க, இந்த 9.17 ஃபிகர்ல ஏ இந்த மாதிரி எப்போ இருக்கும் அப்படின்னா, டிராப்லெட் கொஞ்சமான கான்டாக்ட் தான் இருக்கும். அதனுடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேவா, ரெண்டும் கான்டாக்ட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் என்னதுன்னா, இது வந்து டிராப்லெட்ஸா இருக்குது. செகண்ட் ஒன் ஸ்ப்ரெட் ஓவர் ஏ கிளீன் பிளாஸ்டிக் பிளேட். ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இருக்கு, அந்த பிளாஸ்டிக் பிளேட் மேல தண்ணி எப்படி இருக்கும்னா, அப்படியே டிராப் மாதிரி எக்ஸாக்டா இருக்காது, அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே பரவி இருக்கும்னு சொல்றாங்க. அதிகமான கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா, சர்ஃபேஸ் ஃபினாமினன்ல கான்டாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப தீட்டா வேல்யூ என்ன ஆகலாம், கம்மி ஆகலாம் இல்ல அதிகமாகலாம் இல்லையா? மோஸ்ட்லி கம்மியா தான் ஆகணும் உங்களுக்கு தோணும்ல. சரி, இத பத்தி தான் பார்க்க போறோம். Different shapes of water drops with interfacial tensions on a lotus leaf on a clean plastic plate. So B வந்து plastic plateல spread ஆகி இருக்கு, லோட்டஸ் லீஃப்ல அப்படியே கொத்தா வச்சு தூக்கி வச்சிருக்காங்க, அது பரவாம அப்படியே இருக்கு. ஓகேவா, சரி. We consider the three interfacial tension at all the three interfaces. Okay, we consider three interfacial tension. நம்ம மொத்தம் 3 interfacial tension பார்க்க போறோம். எத? at all the three interfaces, 3 interfaces பொறுத்து. லிக்யூட் ஏர், அந்த டிராப்புக்கு மேல இருக்கிற ஏருக்கும் லிக்யூடுக்கும் நடுவுல இன்டர்ஃபேஸ் இருக்கும். சாலிட் ஏர், அந்த லீஃபுக்கும் ஏருக்கும் நடுவுல இன்டர்ஃபேஸ் இருக்கும். தென் சாலிட் லிக்யூட், அந்த லீஃபுக்கும் லிக்யூடுக்கும் நடுவுல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த 3 இன்டர்ஃபேஸுமே நம்ம பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை பத்தி பார்க்க போறோம். denoted by SLA, SSA and SL. Okay, liquid air, solid liquid respectively as given in a figure 9.17a and b. Okay, at the line of contact the surface forces between the three media must be in equilibrium. So எந்த ஒரு பாயிண்ட்ல கான்டாக்ட் ஆகுதோ அந்த ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா எல்லாத்துலயுமே நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இத வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலரா வரைஞ்சா, இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் பெர்பெண்டிகுலரா வரைஞ்சா அது எல்லாமே ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? So the surface forces between the three media must be in equilibrium. From figure 9.17b, the following relation is easily driven. So என்ன சொல்றான்னு பாருங்க, SLA cos theta plus SL is equal to SSE. So என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? காம்போனண்டா பிரிக்கிறாங்க, cos theta sin theta இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. டான்ஜென்ட் லைன் தானே வரைஞ்சாங்க, LA கான்ட்ரிக். ஓகே, ஸோ இது மட்டும் ஹைபாட்டனஸ்ல இருக்கு. ஏன்னா எல்ன்றது லிக்யூடு, தென் ஏன்றது ஏரு. இந்த லிக்யூடுக்கும் ஏருக்கும் நடுவில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த இடத்துல இருந்து வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு தீட்டா வேல்யூ வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது என்ன தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, opposite side by hypotenuse cos theta. ஓகே ஃபைன். SLA cos theta plus SSL plus which is equal to SSA. The angle of contact is an obtuse angle if SSL greater than SLA. Okay, solid liquid interfaceல இருக்கக்கூடிய surface tension liquid air interfaceல இருக்கிற surface tension விட அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ இந்த angle of contact எப்படி இருக்கும்னா obtuse angle-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, obtuse angle. As in the case of water leaf interface while it is an acute angle. ஆனா வாட்டர் டிராப்லெட் லீஃப்ல இருக்குல்ல, அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அது என்ன ஆங்கிள் இருக்குன்னா அக்யூட் ஆங்கிளா தான் இருக்கு. ஸோ SSL அதாவது சாலிட் லிக்யூட் இன்டர்ஃபேஸ் லிக்யூட் ஏர் இன்டர்ஃபேஸை விட கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ
ஸோ 2 இடத்துலயுமே நம்ம லிக்விட் ஏருக்கும் சாலிட் லிக்விடுக்கும் நடுவுல இருக்கிற இன்டர்ஃபேஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் வாட்டர் பிளாஸ்டிக் இன்டர்ஃபேஸ். ஃபைன். When theta is an obtuse angle, then molecules of liquids are attracted strongly to themselves and weakly to those of solid. So solid கூட வீக்கா இருக்கு, ஆனா லிக்விடுக்கும் ஏருக்கும் நடுவுல அட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. இதான் அதுக்கான மீனிங்னு சொல்றாங்க. Molecules of liquids are attracted strongly to themselves. Molecules அதுங்களுக்குள்ளாரையே அட்ராக்ஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. It costs a lot of energy to create a liquid solid surface. ஸோ இதனால தான் எனக்கு அங்கே எனர்ஜி அதிகமாகி லிக்யூடுக்கும் சாலிடுக்கும் நடுவில் சர்ஃபேஸ் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் லிக்யூட் ஓகே இட் காஸ்ட் ஏ லாட் ஆஃப் எனர்ஜி டு கிரியேட் ஏ லிக்யூட் சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் லிக்யூட் தென் டஸ் நாட் வெட் த சாலிட். ஸோ அதனால எனக்கு அந்த சாலிடை அது என்ன பண்ணலன்னா வெட் பண்ணவே இல்லை. ஓகேவா, அப்படியே நீர்க்குமிழியா இருக்கு. This is what happens with water on a waxy or oily surface. ஸோ தாமரை இலை எப்படி இருக்குன்னா ஒரு வேக்சியா மெழுகு தடவின மாதிரியோ இல்லை ஆயில தடவின மாதிரியோ இருக்கு. அதனால தான் அதுல ஒழுங்கா ஒட்டலை. ஓகேவா, ஃபைன். ஏன்னா அங்க லிக்விட் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்கு? அட்ராக்ஷன் இருக்கு. லிக்யூட்ஸ் ஆர் அட்ராக்டட் ஸ்ட்ராங்லி டு தெம்செல்ஸ். அவைகளுக்குள்ளாரையே அட்ராக்ட் பண்ணிக்குது. ஓகே. அண்ட் வித் மெர்க்குரி ஆன் எனி சர்ஃபேஸ் any surface. On the other hand, if the molecules of the liquid are strongly attracted to those of the solid. So suppose ஒரு molecules, அதாவது water molecules, liquid molecules ஸ்ட்ராங்கா சாலிட் சர்ஃபேஸை அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் வில் ரெடியூஸ் SSL இல்லையா, சாலிட் லிக்விடுக்கு இடையில இருக்கிற இன்டர்ஃபேஸை அது கம்மி பண்ணிடும் எனர்ஜியை, சர்ஃபேஸ் டென்ஷனை. அண்ட் தேர்ஃபோர் காஸ் தீட்டா மே இன்க்ரீஸ் ஆர் தீட்டா மே டிக்ரீஸ். ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ அதிகமாகும், அப்படி இல்லைன்னா தீட்டாவோட வேல்யூ கம்மியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் திஸ் கேஸ் தீட்டா இஸ் அன் அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தீட்டா ஒரு அக்யூட் ஆங்கிளா இருக்குன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஃபார் வாட்டர் ஆன் எ கிளாஸ் ஆர் ஆன் எ பிளாஸ்டிக், ஃபார் கெரோசின் ஆயில், ஆன் விர்ச்சுவலி எனிதிங் இஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெட். ஸோ கெரோசின் வாட்டர்ல இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். பிளாஸ்டிக்லயோ கிளாஸ்லயோ வாட்டர் டிராப்லெட் வைக்கும் போது அது ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது? அது ஏன் அப்படியே ஒரு சிங்கிள் கான்டாக்ட் பாயிண்ட்ல இல்லாம அல்லது கொஞ்சமான பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இல்லாம ஸ்ப்ரெட் ஆகணும், சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகமா எடுத்துக்குது அப்படின்னு கேட்டா அங்க சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஃபைன். ஓகே. சோப்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் டையிங் சப்ஸ்டன்சஸ், டையிங்னா சாய பொருட்கள், டையிங் சப்ஸ்டன்சஸ் ஆர் வெட்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே என்ன ஏஜென்ட்னு சொல்றாங்க? வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க. when they are added to angle of contact becomes small so that this may penetrate well and become effective. ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம செய்தா அப்போ எனக்கு இது என்ன ஆகும்னா அதிகமா பெனட்ரேட் ஆகும், ஊடுருவி போகும்னு சொல்றாங்க. பெனட்ரேட் வெல் அண்ட் பிகம் எஃபெக்டிவ், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் ஆடட் டு கிரியேட் a large angle of contact between the water and the fibers. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, நீர் ஒட்டாத சப்ஸ்டன்ஸ் எதையாவது நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் சிலிகோன் ஆயில்ஸ், கெமிஸ்ட்ரி நம்ம படிப்போம் சிலிகோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிலிகோன்ஸ் எல்லாமே பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல கார்பன் ஃபேமிலியில வரக்கூடியது. சிலிகோன்ஸ் எஃப்எஸ் ஸ்கிப்பிங் சொல்லியிருப்பாரு. கீட்டோன்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு, பட் வி ஆர் அன்எக்ஸ்பெக்டட்லி கெட்டிங் எ சிலிகோன்ஸ். இட்ஸ் எ பாலிமர். ஃபைன். லீனியர் பாலிமர்ஸ், கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ், இந்த மாதிரி நிறைய பாலிமர்ஸ் இருக்கு. இந்த சிலிகோன்ஸ் வந்து ஒரு வாட்டர் ரிப்பலண்ட் தான். ஓகேவா, வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் ஆடட் டு கிரியேட் எ லார்ஜ் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த வாட்டர் அண்ட் ஃபைபர். ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வாட்டருக்கும் இந்த ஃபைபருக்கும் நடுவில் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் அது என்ன ஆகலன்னா ஒழுங்கா ஒட்டலன்னு சொல்றாங்க. ஃபைன். ஓகே, drops and bubbles. I think it's enough. ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கேன். சரி, இதோட இந்த கிளாஸ் முடிக்கலாம். இன்னும் ஒரு கிளாஸ்ல கண்டிப்பா இந்த லெசன் முடிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ ஆல்.